பினாங்கில் உள்ள புலாவ் திக்கூஸ் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதால் சம்பந்தப்பட்ட பகுதியை 14 நாட்களுக்கு மூடுவதாக பினாங்கு நகராண்மை கழகம் உத்தரவிட்டுள்ளது. பினாங்கின் பிரபல சுற்றுலா தலமான புலாவ் திக்கூஸ் பகுதியில் இயங்கி வந்த உணவு வளாகங்கள் தூய்மையாக இல்லாததால் துர்நாற்றம் வீசுவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உணவக தளம் இருக்கும் பகுதியை அடுத்த 14 நாட்களுக்கு முழுமையாக மூடவும் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளவும் பினாங்கு நகராண்மை கழகம் உத்தரவிட்டுள்ளது. எலிகள், கரப்பான் பூச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பூச்சிகள் உயிரிழந்த நிலையில் கிடந்ததோடு சம்பந்தப்பட்ட உணவகங்கள் முறையாகவும் சுத்தமாகவும் இல்லாததால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உணவு கடைகளின் உரிமையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் சம்மன்கள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் முழுமையான துப்புரவு பணிகளை மேற்கொண்ட பின்னர் பினாங்கு நகராண்மை கழகம் மீண்டும் ஆய்வை நடத்தும் என்றும் பாழடைந்த நிலையில் காணப்படும் உணவு கடைகளின் உரிமத்தை ரத்து செய்வதாகவும் தெரிவித்துள்ளது. KLIA விமான நிலையத்தில் உள்ள குடிநுழைவுத்துறை அதிகாரியிடம் இருந்து 12 வெளிநாட்டு பாஸ்போர்ட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட குடிநுழைவுத்துறை அதிகாரியை கைது செய்துள்ளதாக தேசிய குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரி 12 பாஸ்போர்ட்டுகளை தனது உடலில் மறைத்து வைத்திருப்பதை CCTV காணொளியில் தெரிய வந்ததாகவும், சோதனையில் அவரிடம் இருந்த 12 பாஸ்போர்ட்டுகளையும் பறிமுதல் செய்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். காவல் நிலையத்தின் வாசலில் நின்று கொண்டு காவல் அதிகாரியுடன் ஆடவர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட 4 இளைஞர்களை கைது செய்துள்ளதாக கூலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் தான் செங்லி தெரிவித்தார். நேற்று மாலை 4:40 மணி அளவில் நடந்த இச்சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட 4 இளைஞர்களையும் இரவு 7:40 மணிக்கு கைது செய்ததாகவும், கைது செய்யப்பட்டவர்கள் 17 முதல் 23 வயதுடைய உள்ளூர் ஆடவர்கள் என்றும் தான் செங்லி கூறினார். முன்னதாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொளியில் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் காவல் நிலையத்தின் வாசலில் நின்று கொண்டு காவல் அதிகாரியை நோக்கி, "நீ சட்டையை கழற்று, உன்னிடம் சட்டை இருக்கு என்பதால் நீ சொல்வதை கேட்க முடியாது என்றும், என்னிடம் பணம் இல்லை, உன்னால் முடிந்ததை செய் என்றும் மிரட்டும்படியாக பேசுவது போல் அமைந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 இளைஞர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், காணொளியின் அடிப்படையில் எந்தவோர் யூகங்களையும் பொதுவில் பகிர வேண்டாம் என்றும் தான் செங்லி வலியுறுத்தினார். கைது செய்யப்பட்டவர்கள் 3 நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் தஞ்சோங் மாலிம் அருகில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை பராமரிப்பு லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 3 படுகாயம் அடைந்ததாகவும் 21 பயணிகள் சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் பேரா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபா ரோட்ஜி அமாட் தெரிவித்தார். நேற்று மாலை 4:27 மணிக்கு விபத்து குறித்து தகவல் கிடைத்த நிலையில் மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டதாகவும், படுகாயம் அடைந்தவர்கள் பேருந்து ஓட்டுநர், அவரின் உதவியாளர், சாலை பராமரிப்பு தொழிலாளர் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விபத்துக்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் பேருந்து விபத்தில் எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் சபா ரோட்ஜி நோர் அமாட் உறுதிப்படுத்தினார். சுமைபுலோ சிறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சுஷ்மாவின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளுக்கும் உடனடி சிகிச்சையை மருத்துவமனையில் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கைதிகள் நீதிபதி நூர்லிசா ஒஸ்மான் முன் தங்கள் சாட்சியங்களை வழங்கியதாக 15 கைதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் டி ஹர்பால் சிங் தெரிவித்தார். அவர்கள் எப்படி தாக்கப்பட்டனர், எந்த உடல் பாகங்கள் காயமடைந்தன, குற்றவாளிகள் யார் என்பதை விவரிக்கும் வாய்மொழி சாட்சியங்களை வழங்கியதாக அவர் கூறினார். நீதிமன்றம் அனைத்து சாட்சியங்களையும் பதிவு செய்த பின்னர் உடனடி மருத்துவ சிகிச்சைக்கு உத்தரவிட்டது என்று அவர் தெரிவித்தார். 32 கைதிகளில் 25 பேர் சிறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதனை அடுத்து முறையான விசாரணைக்கு வழிவகுக்கும் வகையில் காவல் அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியதாகவும் ஹர்பால் கூறினார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் டாக்டர் ஜாகிர் நாயக்
மலேசியாவில் பொது உரைகள் நிகழ்த்துவதை தடுக்கும் உத்தரவுகள் எதுவும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு தற்காலிக தடை இருந்த போதிலும் அது தற்போது நடைமுறையில் இல்லை என்று சைஃபுதீன் மக்களவையில் தெரிவித்தார். ஜாகிர் நாயக் உரைகள் நிகழ்த்துவதற்கு அரசாங்கத்தால் எந்த தடையும் விதிக்கப்படவில்லையா என்று பக்கத்தான் ஹரப்பான் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயரின் கேள்விக்கு சைஃபுடீன் இவ்வாறு பதிலளித்தார். பண மோசடி தொடர்பாக இந்தியாவால் தேடப்பட்டு வரும் மும்பையைச் சேர்ந்த மத போதகரான ஜாகிர் நாயக் 2019ஆம் ஆண்டு கோத்தபாருவில் நிகழ்த்திய ஒரு உரையின் போது மலேசியாவில் இந்துக்கள் மற்றும் சீனர்களை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்தார். இதனை அடுத்து மலேசியாவில் பேசுவதற்கு அப்போது அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடுத்த மாதம் மாரா மடானி வகாஃப் நிதியை அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளார். மாராவின் 59வது ஆண்டு விழா மற்றும் பூமி புத்ரா பொருளாதார காங்கிரசின் முதலாம் ஆண்டு விழாவுடன் இணைந்து மார்ச் 15ஆம் தேதி அறக்கட்டளை நிதியின் வெளியீடு நடைபெறும் என்று மாரா தலைவர் டாக்டர் அஸ்ராப் வஜ்டி டுசூகி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பூமி புத்ரா பொருளாதார காங்கிரசின் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் அறக்கட்டளை நிதியை நிறுவுவதும் ஒன்று என்று அவர் சுட்டிக்காட்டினார். நிதியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்துவதன் மூலம் பூமி புத்ரா குழந்தைகள் மற்றும் தொழில் முனைவோர் மேம்படுத்தப்படுவதற்கு பயன்படும் என்று அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆட்டோமேட்டிவ் செமிகண்டக்டர் மற்றும் மருந்து இறக்குமதிகளுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்க முடிவு செய்துள்ளது மலேசியாவிற்கு சவாலாக இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அமெரிக்கா உடனான மலேசியாவின் மொத்த வர்த்தகத்தில் 60 விழுக்காடு மின்சாரம் மற்றும் மின்னணு ஏற்றுமதிகளை கொண்டிருப்பதே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். விரைவில் இவ்விவகாரத்திற்கு தீர்வு காணாவிட்டால் இது மிகப்பெரிய அடியாக அமையும் என்று அவர் நினைவுறுத்தினார். அமெரிக்கா செய்து கொண்டிருப்பது மீள் குடியேற்றம் என்று அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.